மதுபான கடைகளில் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் செப்டம்பர் மாதம் முதல் தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது? முழு விவரங்களில். வணக்கம். மலைவாசஸ்தலங்களில் மது பாட்டில்களை வீசி செல்வதால் விலங்கினங்கள் பாதிக்கப்படுவது தொடர்பான வழக்கை நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படக்கூடிய அந்த மது பாட்டிலுக்கு அதிகமாக, அதாவது அதனுடைய விலையில் அதிகமாக 10 ரூபாய் வைத்து விற்கவும், திருப்பி தரப்படும் காலி பாட்டில்களுக்கு 10 ரூபாயை திருப்பி கொடுக்கும் வகையில் காலி பாட்டில்களை திரும்ப பெறக்கூடிய திட்டத்தை மலைப்பகுதிகளில் அமல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. பிறகு இந்த திட்டம் பல்வேறு மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்ட நிலையில இது சம்பந்தமான அந்த வழக்கு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த திரும்ப பெற்றுள்ள பாட்டில்களை விற்பனை செய்வதன் மூலமாக 250 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்க இருப்பதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை மது பாட்டில்கள் விற்கப்படுகின்றன என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு சராசரியாக ஒரு நாளைக்கு 70 லட்சம் பாட்டில்கள் விற்கப்படுவதாக டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் இந்த காலி பாட்டில்களை திரும்ப பெறக்கூடிய திட்டம் என்பது செப்டம்பர் முதல் தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்பட இருப்பதாகவும் டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.